பேச வேண்டிய விஷயம் வேற விஷயத்துக்காக வந்தேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லிட்டாங்க எனக்கு. அதனால நான் வந்து வேற விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து ஸ்ரீபாலன் சார் சொன்னாரு. அதுக்காக நான் சொல்றேன். வெளியில வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சார். வெளியில எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ அவர் வெளியில அனுபவம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, சரிங்களா? ஆனா எனக்கு இந்த பிசினஸை தாண்டி இந்த பிசினஸை விட 2 மடங்கு அனுபவம் வெளியில இருக்கு. சரிங்களா? இந்த பிசினஸ்ல நான் ஜாயின் பண்ணி வெறும் 4 வருஷம் தான் ஆகுது. ஆனா பிசினஸுக்கு முன்னாடி நான் வெளியில வேலை பார்த்த அனுபவம் 10 வருஷம் இருக்கு. சரிங்களா? இந்த பிசினஸ் அனுபவம் வரது இன்னும் 5 வருஷம் ஆகுது. நான் 10 வருஷம் வெளியில பார்த்த அனுபவத்தை ஷேர் பண்ணுது. அப்போ வெளியில நான் 10 வருஷம் ஒர்க் பண்ணதுல எனக்கு நிறைய தெரியும். ஒரு விஷயத்த வெளியில பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது தெரியும். சிம்பிளா சொல்றேன் சார். இப்ப நான் வந்து ஒரு ஒர்க் போயிருப்பேன். ஒர்க் ஸ்டார்டிங்ல போகல டூ வீலர் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் வாங்கணுன்ற என்னோட மெயினான ஆசையே. அப்ப அதுக்காக ஒர்க் பண்ணக்குள்ள 10,000 டியூ இனிஷியல் பேமெண்ட் கட்டினாலே வண்டி கொடுத்துருவோம், ஸ்ப்ளெண்டர் வண்டி. அப்ப மாசம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 2,800 டியூ கட்டணும். 2.5 வருஷம் கட்டினதுல 3 வருஷம் கம்பெனி ஆயிடுச்சு. எவ்வளோ? 50,000 வண்டி, 10,000 இனிஷியல் பேமெண்ட், மாசம் 2,800 கட்டினாலே 2.5 வருஷத்துக்கு டியூ. அதுவே 3 வருஷம் கம்பெனில டைம் முடிஞ்சு போச்சு. சரி, ஸ்ப்ளெண்டர் வண்டி வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை வித்துட்டு ஒரு எஃபிசெட் வண்டி வாங்கலாம். எஃபிசெட் வண்டினா அன்னைய நிலைமையில வந்து 85,000 அந்த வண்டி. சரிங்களா? நான் சொல்றது 2013-14 சொல்றேன். அப்ப அந்த வண்டியோட விலை 85,000 அந்த வண்டி வாங்கணும்னா 30,000 இனிஷியல் பேமெண்ட் பண்ணணும். மாசம் 4,500 டியூ கட்டணும். ஏன்னா வண்டி விலை 85,000 இல்லையா? அப்ப அதை கட்டுறதுக்கு மறுபடியும் என்ன பண்ணா ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் மாசம் 4,000 5,000 டியூ இப்படியே டிராவல் ஆகி போச்சு. எத்தனை வருஷம் போயிடுச்சுன்னா அந்த வண்டி வாங்கி அந்த வண்டியை அனுபவிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2 வண்டி தான். அதுக்கே எனக்கு 8 வருஷம் ஓடி போச்சு. புரியுதா? எல்லாருமே மேக்ஸிமம் இருப்போம். வெளியில வேலை செஞ்சிருந்தா ஒரு போன் வாங்கியிருப்போம். அந்த போன்ல இருந்து நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு மாசம் ஒரு வேலை செஞ்சிருப்போம். கன்ஃபார்ம் செஞ்சிருப்போம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி டிராவல் ஆனது ஒரு சைடு இருக்கட்டும். சரிங்களா? இது வந்து நான் சொல்றது வெளியில வர கான்செப்ட். ஆனா அதே இப்ப யோசிச்சு பாக்குறேன். இந்த பிசினஸ் கூட நான் வந்திருக்கேன். இந்த பிசினஸ்ல 4 வருஷம் டிராவல் பண்றேன். ஒரு காருக்கு 2 கார் வாங்கியிருக்கேன். சார் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கார் வச்சிருக்கேன். சரிங்களா? வெளியில தான் நிற்கும். 20 லட்ச ரூபா காரு. சரிங்களா? 20 லட்ச ரூபா காரை விட்டுருங்க. அந்த கார் வாங்கி வெறும் 2.5 மாசம் தான் ஆகுது. ஆனா 2.5 மாசத்துல அந்த காருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? அக்சசரி ஷாப், அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா வண்டியில போட்டா பம்பர் எல்லாம் போடுறாங்க இல்லையா? அந்த இது மட்டுமே 1 லட்சத்துக்கு மேல போட்டிருக்கு. நான் டிவி அவ்வளவு கட்டல, டிவியே 75,000 தான் கட்டியிருக்கேன். ஆனா அக்சசரிஸ் மட்டுமே 1 லட்ச ரூபாய்க்கு மேல. ஆனா இதே 1 லட்ச ரூபாய் வண்டி வாங்கணும்னா 4 வருஷம் கம்பெனியில வேலை செஞ்சு டியூ கட்டணும். நான் சொல்றது புரியுதா? வெளியில 1 லட்ச ரூபாய் எவ்வளவு கஷ்டம். ஆனா அதே 1 லட்ச ரூபாய் இந்த பிசினஸ்ல அசால்ட்டா செலவு பண்ண முடியுது. கார் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். சரி, அது அத்தியாவசியம் கிடையாது. சும்மா ஒரு சேலுக்கு ஷோக்கு 1 லட்ச ரூபாய் மேல செலவு பண்ண முடியும் இந்த பிசினஸ்ல. அப்ப எவ்வளவு வேல்யூவான ஒரு பிசினஸ்ல இருக்குன்றதை தயவு செய்து புரிஞ்சுங்க. ஸ்ரீபாலன் சார் சொன்னாலே வெளியே பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அழுத்தமா சொல்றேன் சார். வெளியே 100% 1000% பண்ண முடியாது. ஆனா இந்த பிசினஸ்ல 100 இல்ல 1,00,000% பண்ண முடியும். அதை நீங்க நம்பணும் சார். நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சிம்பிளா சொல்றேன். இது இந்த பிசினஸ் இல்ல சார், உலகத்துல நீங்க எதை பண்ணாலும் அப்படிதான் பண்ணி ஆகணும், வழியே இல்ல. சரி, நான் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கறேன். நீங்க வந்து மேனேஜர் விக்னேஷ் சார் மேனேஜர் ஆகுது. சரிங்களா? விக்னேஷ் சார் மேனேஜர் ஆகட்டும், நான் மேனேஜர் ஆகட்டும், பெரிய ஆள் எல்லாரும் மேனேஜ் ஆகிருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் என்னத்தை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதான் நீங்களும் பண்ண போறீங்க. புதுசா எதுவும் பண்ண போறது இல்ல. இதுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டா 100% கிடையாது சார். நீங்க எல்லா விஷயத்துக்குமே அதான் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், சக்சஸ் அப்படின்னா என்ன சார்? சார் நீங்க பேசுனீங்கன்னா 5 நிமிஷம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சக்சஸ்னா என்ன? வெற்றியா? வேற ஆசைப்பட்டதை அடையிறது. வேற சொல்லுங்க நீங்க சார். எது வேணா சொல்லுங்க சார். புரியல. எஃபோர்ட் போடுறதா சக்சஸ். வேற சக்சஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிசினஸ்ல பேசக்கூட ஒரு மீட்டிங் வந்து ஒரு மேனேஜர் எடுத்தாருன்னா 1/2 மணி நேரம் மீட்டிங்ல 100 தடவை அந்த வார்த்தை சொல்றாரா இல்லையா? அப்ப அப்படின்னா என்ன? ஒரு வேலையை கரெக்டா செய்யறதா? ஓகே. வேற ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க. சக்சஸ்னா பெரிய வார்த்தை கிடையாது. எந்த விஷயத்த நீங்க புதுசா பண்ணி அந்த விஷயத்த பண்றீங்களோ அதுக்கு பேர் சக்சஸ். இப்ப இங்க இருக்கிற யாருக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது? எல்லாருக்கும் ஓட்ட தெரியல. சைக்கிள் ஓட்ட தெரியாத ஒரு விஷயத்த புதுசா நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்க, அந்த சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு பேர் சக்சஸ். புரியுதா? சமைக்க தெரியல, ஆனா சமைக்க கத்துக்கிட்டு அது ப்ராப்பரா சமைக்க கத்துக்கிட்டீங்களா, அதுக்கு பேரே சக்சஸ் தான். ஏன்னா புதுசா ஒரு விஷயத்த பண்ணி அதை கத்துக்கிட்டீங்களா. அப்ப எந்த விஷயத்தையுமே தெரியாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு அந்த விஷயத்த ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா அது பேர் என்னது? சக்சஸ். இப்ப இந்த இடத்துல விக்னேஷ் சார் வந்திருக்குது, தெரியாத ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வந்தார். அந்த விஷயத்த கத்துக்கிட்டு அந்த இடத்துல மேனேஜர் ஆயிட்டு அதான் சக்சஸ். ஆனா அது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிருப்பார். அதுதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே. சக்சஸ் எல்லாருக்கும் தெரியும், ஆனா எப்படி வந்திருப்பாங்க. சரிங்களா? இப்ப எல்லாருமே ஒரு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். எல்லாருமே சைக்கிள் ஓட்ட தெரியும். சைக்கிளையும் பிசினஸையும் கம்பேர் பண்ணீங்க.
சரிங்களா? அதுல இருக்கிற விஷயத்தை இதையும் ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகேவா? புதுசா இந்த பிசினஸ்ல வந்தோடனே பெருசா ஏதோ பண்ண போறோம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. வெளியில ஒர்க் பண்றதை விட ரொம்ப 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 ஈஸி சார். என்ன வந்து எங்க ஆபீஸ்ல நிறைய தடவை சொல்லுவேன், நான் கம்பெனில 5000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். நான் 10 வருஷம் வேலை செஞ்சு நான் கடைசியா வாங்கின சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 15600 ரூபாய். 10வது வருஷம் நான் வாங்கின சம்பளம் சரிங்களா 15600 ரூபாய். நான் இன்னைக்கும் கேட்டேன்னா நம்ம சொல்லுவேன் 15600 ரூபாய் சம்பாதிக்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஈஸியா இருக்கு. சொல்றது புரியுதா? 15600 ரூபாய் சம்பாதிக்க என்ன இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. 1 லட்சம் சம்பாதிக்க என்ன இருக்கு. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த பிசினஸ்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். எப்படி இதை ஃபாலோ பண்ணுன்றத கண்டுபிடிச்சேன் சரிங்களா? அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், அதை மட்டும் பண்ணாலே போதும். வேற எதுவும் புதுசா எல்லாம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்க பண்ண விஷயத்த இதுலயும் பண்ண போறீங்க. ஒரு சைக்கிள் கத்து ஒரு விஷயத்துல பண்ணதான் இதுல பண்ண போறீங்க. ஒரு சமைக்கிற விஷயத்துல பண்ணதான் இதுல பண்ண போறீங்க. வண்டி ஓட்ட தெரியாத ஆள் வண்டி கத்துக்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, அந்த விஷயத்தை தான் இதுலயும் பண்ண போறீங்க. புதுசா எதுவும் பண்ண போறதில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க இதுல மேனேஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா அது 100% 1000% தப்பே கிடையாது. ஆனா அது ஆக முடியும்ன்றத முதல்ல நீங்க ட்ரீம் பண்ணணும். ட்ரீம் என்னது, என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு அந்த கனவு வரணும். எப்படி வரணும்னா உங்களே மாதிரியே ஒருத்தர் இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி இன்வைட்டிங் முடிச்சு ஆடு முடிச்சு கவுன்சிலிங் முடிச்சு ஃபாலோ முடிச்சு ஒருத்தர் மேனேஜர் ஆயிருக்கு. உண்மையா இல்லையா சார்? உண்மையா இல்லையா? இப்ப நீங்க சைக்கிள் ஓட்ட முதல்ல கத்துக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லி நம்ம கத்துப்பீங்க, எனக்கு முன்னாடியே பக்கத்து வீட்டுல ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறானே இல்லையா? இல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட போறீங்களா? சைக்கிள் ஓட்டுறான் தானே. அப்ப அவனால ஓட்ட முடியுதுன்னா என்னால என்ன பண்ண முடியும், உங்களுக்குள்ள வரணும். இங்க ஒருத்தரால மேனேஜர் ஆக முடியுதுன்னா என்னால என்ன பண்ண முடியும், மேனேஜர் ஆக முடியும். அப்ப சைக்கிள் ஓட்டுறாருன்னா அவர் சைக்கிள் ஓட்ட முடிஞ்ச கனவு அந்த சைக்கிள் ஓட்ட முடியும் பண்ணாரு இல்லையா? அப்ப எனக்கும் அது வரும்ன்றத நீங்க முதல்ல நம்பணும் சரிங்களா? ஃபர்ஸ்ட் அது ட்ரீம் ஆகணும், என்னால பண்ண முடியும் நம்பணும். அடுத்தது செல்ஃப் கான்பிடன்ட், என்னால என்ன பண்ண முடியும், சைக்கிளை ஓட்ட முடியும். எப்படி ஓட்ட முடியும்? ஆமா என்னால ஓட்ட முடியும், ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார ஓட்டுறானே, முன்னாடி வீட்டுக்கார ஓட்டுறானே, பக்கத்துல என்ன போல அக்கா ஓட்டுது, என் தங்கச்சி ஓட்டுது, அப்ப அவங்களால ஓட்ட முடியும், என்ன பண்ண முடியும், ஓட்ட முடியும். அப்படின்ற செல்ஃப் கான்பிடன்ட் உங்களுக்கு என்ன வரணும். ஃபர்ஸ்ட் என்ன வரணும், சைக்கிள் ஓட்ட முடியுன்ற ட்ரீம் என்ன பண்ணணும், முதல்ல காணணும். மேனேஜர் ஆக முடியுன்ற ட்ரீம் உங்களுக்குள்ள வரணும். அதை முழுமையா நம்பணும். அதுக்கு பேர் தான் என்னது, செல்ஃப் கான்பிடன்ஸ். சார் ட்ரீம் இருக்குது, செல்ஃப் கான்பிடன்ஸ், அப்ப என்னால மேனேஜர் ஆயிட முடியுமா? சத்தியமா முடியாது. அதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும். சைக்கிள் ஓட்டவுல ட்ரீம் காண்டிங்க, என்னால பண்ண முடியும்னு நினைச்சீங்க, சைக்கிளே ஓட்டுறீங்களா? அப்ப அதுக்கான ட்ரைனிங் என்ன பண்ணணும், எடுக்கணும். தலையில தள்ளி விட்டு ஒருத்தர் பின்னாடி என்ன பண்ணுவாரு, பிடிப்பாரு. அதுதான் உங்க லீடர். என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் இப்படிதான் ஓட்டணும் இப்படிதான் போகணும் சொல்லிட்டு பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? டூ வீலர் ஓட்ட பின்னாடி சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? சமைக்க கூட அம்மா இப்படிதான் போறேன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப எல்லா விஷயம் ஒரு சொல்லி கொடுத்தாங்க தானே. பிசினஸ்ல அதே மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, இப்படிதான் பண்ணணும். அந்த ட்ரைனிங்கை ப்ராப்பரா எடுத்துக்கணும். ஏன்னா தானே நீ மண்ணத்தாலே நான் மண்ணு போறேன் அப்படின்னு சொல்லி சைக்கிள் ஓட்ட கத்துக்க முடியுமா சார்? அதே மாதிரி பிசினஸ்ல இப்படிதான் பண்ணணும் கேட்டா அப்படிதான் பண்ணணும். நீ மண்ணு சொல்லி கொடு, நான் மண்ணு ஒண்ணு பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. சைக்கிள் ஓட்ட கூட பின்னாடி ஒரு பிரச்சனை நீ மண்ணு பிடிச்சினே வா, நான் மண்ணு போறேன்னு கத்துக்க முடியாது. அதை ப்ராப்பரா ட்ரைனிங் என்ன பண்ணணும், எடுக்கணும். அந்த ட்ரைனிங்கை ஃபோக்கஸ்டா பண்ணணும். அந்த ட்ரைனிங் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ்டா பண்ணணும். ஃபோக்கஸ் என்னன்னா நீங்க சைக்கிள் ஓட்டக்குள்ள சின்ன சின்ன விஷயமா ஓட்டக்குள்ள டப்புல அந்த கையில இருந்து பெடல் எடுத்துருவாரு. அந்த பின்னாடி பிடிக்கிற என்ன பண்ணுவோம்னா அந்த சைக்கிள் கையில எடுத்துருவாரு. எடுக்கக்குள்ள அப்படியே சைக்கிள் ஒரு சைடு ஈட்டுனே போகும். பாத்தீங்களா இல்லையா சார்? ஈட்டுனே அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் கண்டுபிடிக்கும். ஓ இப்படி சாஞ்சா என்ன ஆயிடும், இப்படி போய் நான் இப்ப சைக்கிள் கத்துக்கலாம் வீல் சைக்கிள், அதாவது கம்பி இருக்கும், கம்பி உள்ள காலை விட்டு அரை பெடல் போடுவோம். இப்பெல்லாம் அந்த சைக்கிள் கிடையாது, 3 வீல் வந்து போச்சு, எல்லாம் வந்து போச்சு. அப்ப அவர் விஷயத்தை கண்டுபிடிப்போம், இப்படி போனா இப்படி ஈத்துன்னு போகும், இப்படி போனா இப்படி ஈத்துன்னு போகும், ஸ்டாரிங் எப்படி பிடிச்சா அப்படி போகும் சொல்லி நமக்கு தெரியல. அதை உடக்குள்ளதான் நமக்கு தெரியும். அப்ப அதை ஃபோக்கஸ்டா வாட்ச் பண்ணணும். இப்படி விட்டா அப்படி போகும் சொல்லி தெரியல. அந்த மாதிரி உங்க லீடர் எல்லா விஷயத்திலையும் உங்களை வாட்ச் பண்ணுவார். எப்படி பண்ணா எப்படி பண்றாங்க போறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, வாட்ச் பண்ணாரு. அந்த விஷயத்துல ஓ இப்படி பண்ணா தப்பு நடக்குமா, மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாது. சார் ஒருத்தங்க கெஸ்ட் பேசுவோம், இப்படி பண்ணா ஓகே தப்பு நடக்குது, ஓகே ரைட் நம்ம மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கணும். பிசினஸ்ல மட்டும் ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க சார், இன்னைக்கு சொல்றேன், இந்த பிசினஸ்ல 1000 இல்ல லட்சம் தப்பு பண்ணுங்க, ஆனா பண்ண தப்ப மறுபடியும் பண்ணிடாதீங்க. புரியுதா? அது மாதிரி சைக்கிள் ஓட்டல 1000 தப்பு பண்ணுங்க, ஆனா பண்ண தப்ப மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது. அப்போ அந்த போக்கஸ்டா அந்த விஷயத்தை பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த சைக்கிள் ஓட்ட கட்டல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு growth கிடைக்கும். growth என்னது, அதை நல்லா ஓட்ட கத்துப்பீங்க. கரெக்டா? சைக்கிள் ஓட்ட கத்துல சார் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஸ்டாரிங் அப்படி இருக்குமா பிடிப்பான், அந்த பையன் அப்படியே கையில செவந்து போயிடும். கொஞ்ச நாள் பண்ணி பார்த்தா அதே சைக்கிளை கை விட்டாமான்னு ஓட்டிட்டு போயிட்டே இருப்போம். பாத்தீங்களா? வண்டி ஓட்டுறது டூ வீலர் ஓட்டக்குள்ள 2000 இடிச்சு நிறுத்துவான். கொஞ்ச நாள் சொல்லி பார்த்தா அதே கை விட்டாமான்னு ஓட்டுவான், வீலிங் பண்ணுவான், எல்லாத்தையும் பண்ணுவான். பாத்தீங்களா? ஏன்னா அவன் அந்த வண்டி ஓட்ட முடியும் ட்ரீம் காண்டான், செல்ஃபா என்னால பண்ண முடியுன்றதை நம்பிட்டான். சரிங்களா? அதுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துட்டான், அதை ஃபோக்கஸா பண்ண முடியும் நம்பிட்டான். அப்படி 4 விஷயம் பண்ணக்குள்ள அவனுக்குள்ள அந்த growth வந்துருச்சு. அந்த வண்டி எப்படி ப்ராப்பரா ஓட்டணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே வந்துருச்சு. கரெக்டா? அதேதான் பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் மேனேஜர் ஆக முடியுன்ற ட்ரீம் காணுங்க.
என்னால பண்ண முடியுதுன்னு நம்புங்க. இதுக்கான ப்ராப்பரான ட்ரைனிங் எடுங்க. ஃபோக்கஸ்டா எல்லா விஷயத்தையுமே பண்ணுங்க. அப்படி பண்ணக்குள்ள உங்களுக்குள்ள வளர்ச்சி வரதை நீங்களே பாப்பீங்க. growthன்னு சொல்றது எல்லாமே ஒருத்தவங்க பேசுற growth, சரிங்களா? உங்க வருமானத்துல growth, போஸ்டிங்ல growth, நெக்ஸ்ட் லெவல்ல growth, எல்லாத்துலயும் என்ன கிடைக்கும்? growth கிடைக்கும். அந்த growthக்கு அப்புறம் அடுத்தது என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா சக்சஸ். நீங்க என்ன விஷயத்துக்காக எடுத்தீங்க அந்த விஷயத்துல ஒரு சக்சஸ் கிடைக்கும். சைக்கிள் ஓட்ட நினைச்சா ஸ்டார்ட் பண்ணீங்க, கடைசியில உங்களுக்கு என்ன வந்து நிற்குவாங்க? சக்சஸ்ல வந்து நிற்பீங்க. சைக்கிள் ஓட்ட விஷயத்துல நீங்க என்ன ஆயிட்டீங்க? சக்சஸ். அப்ப தெரியாத ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்க, அந்த விஷயத்துல அதை ஓட்ட முடியும் பண்ணீங்க, நம்ப முடியுங்க, ட்ரைனிங் எடுத்தீங்க, ஃபோக்கஸ் பண்ணீங்க, அதுல growth கிடைச்சு சைக்கிள் ஓட்ட விஷயம் சக்சஸ் ஆயிட்டீங்க. புரியுதா? அப்ப சைக்கிள் ஓட்ட விஷயம் என்ன ஆயிடுச்சு? சக்சஸ் ஆயிடுச்சு. சேம் அதே தான் இந்த பிசினஸ்ல. இந்த பிசினஸ்ல மட்டும் நீங்க புதுசா இப்ப வர அப்படியே பிசினஸ்ல ஜாயின் பண்றேன், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், பண்ண முடியுமா? வர சைக்கிள் ஏறி உட்கார்றேன், சைக்கிள் ஓட்ட போறேன், பண்ண முடியுமா? வர சமையல வர கார் வளர்ப்பு போடுறேன், சூப்பரா சமைக்க முடியும், பண்ண முடியுமா? எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்குது. எந்த விஷயம் பண்ணாலும் அதை என்னால பண்ண முடியும் நம்பிக்கை வேணும். எந்த விஷயம் பண்ணாலும் அது ஃபோக்கஸா பண்ணி ஆகணும். எந்த விஷயம் பண்ணாலும் அதுலதான் ஒரு growth கிடைக்கும். இந்த பிசினஸ் மட்டும் விதிவிலக்கான்னு கேக்குறேன், சொல்லுங்க சார், நீங்க தான் சொல்லணும். அப்ப இந்த பிசினஸ் மட்டும் நீங்க வந்த உடனே growth கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. எல்லா விஷயமும் growth எப்படி கிடைக்குது? ஒரு ஃபார்முலா இருக்குதுல, ஒரு ஸ்டெப் வந்தீங்க எல்லா விஷயத்துலயுமே. சார் நடக்கிறது முதல்ல அப்படிதான் சார் நடந்தோம். குழந்தையா இருக்குல்ல அப்படியே கீழே பாக்குறீங்களா இல்லையா? எடுத்த உடனே குழந்தை அப்படியே வயிற்றுல இருந்து வந்தோடனே சர்சசன் நடந்து ஓடுதா? பேச கூட சர்சசன் பேசுதா? அப்படியே வசபசன் பேசுதா? எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஸ்டெப் தான் சார் வர முடியும். இந்த பிசினஸ் மட்டும் அப்படி கிடையாது. இந்த பிசினஸும் அப்படித்தான். அப்ப இந்த பிசினஸ்ல ஒரு விஷயம் முதல்ல வரும், என்ன பண்ணணும்? இந்த பிசினஸ்ல என்னால மேனேஜர் ஆக முடியும், 50,000 சம்பாதிக்க முடியும், என்னால லீடர் ஆக முடியும், என்ன மாதிரிதான் எல்லாம் ஆயிருக்கு. அந்த ட்ரீம் என்ன ஆகணும்? வரணும். ரெண்டாவது, அதை என்னால பண்ண முடியும்ன்றத முதல்ல நான் என்ன பண்ணணும்? நம்பணும். மூணாவது, அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் என்ன பண்ணணும்? எடுக்கணும். அந்த ட்ரைனிங்க ஃபோக்கஸ்டா என்ன பண்ணணும்? அஞ்சாவது, அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? growth கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? சக்சஸ் கிடைக்கும். சார் ஒரு சிம்பிளா ஒரு லாஜிக் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள சைக்கிள் ஓட்டணும்னு அந்த எண்ணம் தான் சார் வந்துச்சு. சைக்கிள் நீங்க எடுத்த உடனே நாங்க ஓட்ட தெரியாது உங்களுக்கு, ஆனா உங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? உங்களை மாதிரி நிறைய பேர் ஓட்டத்தை நீங்க பாத்தீங்க, அதனால சைக்கிள் ஓட்ட முடியும்னு நீங்க நம்பினீங்க. சமைக்க கூட உங்களுக்கு சமைக்க தெரியாது, ஆனா நீங்க எப்படி நம்ம சமைச்சீங்க? உங்களை மாதிரி நிறைய பேர் சமைக்கிறத பாத்தீங்க. அதே மாதிரி தான் சார் இங்கேயும் ஷோ பண்ணுறாங்க. இங்கேயும் மேனேஜர் ஆக முடியும். ஏன் நம்ம சொல்றோம்? இங்க ஒருத்தர் பண்ணிட்டாரு, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணாரு, இப்போ ஒருத்தர் பண்றாரு, அடுத்த வருஷம் மறுபடியும் வாங்க இங்கே மறுபடியும் ஒருத்தர் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அதை யார் நம்புறாங்களோ அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? சைக்கிள் ஓட்டக்குள்ள நமக்குலாம் இது வராதுன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சைக்கிள் ஓட்டுறது கஷ்டமா தான் இருந்திருக்கும். கஷ்டமா தானே இருக்கும். சார் இன்னைக்கு நிறைய பேர் கார் ஓட்ட தெரியாம கூட இருக்கலாம். அவங்கள்ட்ட என் கார் சார் கொடுத்து போய் ஒரு ரவுண்ட் ஓட்டுவாங்கன்னு சொன்னா யாருக்கெல்லாம் கார் ஓட்ட தெரியாது அவங்களாம் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம் தான். கஷ்டம் தான், கார் ஓட்ட கஷ்டம் தானே. ஆனா யாருக்கு அந்த கார் ஓட்ட தெரியுமா அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஆனா கார் ஓட்டுறதுக்கு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணணும். என்ன தெரியுமா? கார் ஓட்ட முடியும்ன்றத அந்த ட்ரீம் காணணும், செல்ஃபா அதை நம்பணும், அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் எடுக்கணும், ஃபோக்கஸ்டா பண்ணணும். அந்த கார் ஓட்டுற ஒரு growth கிடைக்கும். கார் ஓட்டுற விஷயமே சக்சஸா மாறும். எந்த விஷயத்தையுமே இந்த ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த வருஷம் நீங்களும் ஒரு ஆளா என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. சரிங்களா? 100% இல்ல 1000% நீங்க இருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். சரிங்களா? ஃபாலோ பண்ணக்கூடாது சார். நீ எக்ஸைட் சொல்றதுல தான் நீங்க எந்த அளவு ஃபாலோ பண்றீங்க நான் நம்புவேன். சூப்பர் சார், கிளாப் பண்ணுங்க சார். ஓகே, இந்த வாழ்க்கை கொடுத்த என்னோட மேனேஜர்ஸ் பிளஸ் பிரான்ச் ஹெட், சீனியர் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் எல்லாருமே வெல்கம் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார், கிளாப் பண்ணுங்க.